விநாயகர் எங்க யாருக்கு மகனாக பிறந்தார் அப்படின்றத பார்க்கலாம். அரசன் ஆகாச பூபதி காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சு வந்தான். அவனுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லை. குழந்தை வரம் வேண்டி அவனும் அவனுடைய மனைவியும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய தொடங்கினாங்க. அவங்களோட பக்தியில மனம் மகிழ்ந்த காமாட்சி தேவி தன்னுடைய மகன் விநாயகனை அவங்களுக்கு குழந்தையா பிறக்க செய்தாங்க. குழந்தைக்கான பெயர் சூட்டு விழாவை அரசன் ஏற்பாடு செஞ்சிருந்தான். அந்த நேரத்துல ஒரு முகூர்த்த நேரம் காஞ்சிபுரம் முழுவதும் பொன்மழை பொழிஞ்சது. அங்க இருந்த எல்லாரும் அதை வியந்து பார்த்து அதுக்கான காரணம் தெரியாம குழம்பி போனாங்க. பிறந்து 12 நாளான அந்த குழந்தை அப்பான அரசனை அழைத்து சுமங்கலிக்கான உணவு பந்தியில போய் பாருங்க, இதுக்கான காரணம் புரியும் அப்படின்னு சொல்லுது. அரசனும் எல்லாரும் சேர்ந்து சுமங்கலிக்கான பந்தியில போய் பார்க்கறாங்க. அங்க இருந்த இலைகள்ல ஒரு இலை மட்டும் வெற்றிடமா இருக்கு. அதில் இருந்த உணவுகளை சாப்பிட்டதற்கு அடையாளமா அதில் இருந்த கொழுக்கட்டையில விரல் தடயங்கள் இருக்கு. தன்னுடைய மகனான கணபதியை ஆசிர்வாதம் செய்ய உலகுக்கே அன்னமளிக்கும் அன்னபூரணி காமாட்சி தேவியே அந்த விருந்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கான காரணம் தான் அந்த பொன்மழை. இலையில் மீதி இருந்த உணவை அந்த குழந்தை தானும் சாப்பிட்டு அங்க இருந்த எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்குது. அரசன் அந்த குழந்தைக்கு துண்டீரன் என பெயர் வைக்கிறாரு. துண்டீரன்னா தும்பிக்கையான் அப்படின்றது பொருள். உரிய பருவம் வந்ததும் துண்டீரருக்கு அரச பொறுப்பு கொடுத்து காமாட்சி அம்மனின் திருமுன்னரே இளவரசனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து வைத்தான் அரசன். அரச பொறுப்பை ஏற்ற துண்டீரர் பல ஆண்டுகள் செவ்வனே ஆட்சி புரிந்து வந்தாரு. அதனால அந்த நாடு துண்டீர நாடு அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. தன்னுடைய ஆட்சி காலம் போதும்னு நினைச்ச துண்டீரர் உற்சவ காமாட்சி முன்னாடி கைகூப்பி நின்ற வண்ணம் தியானத்துல ஆழ்ந்துட்டாரு. இன்றும் துண்டீர மகாராஜாவுடைய சிலை காமாட்சி அம்மன் கோவில்ல இருக்கு. நம்ம துண்டீர மகாராஜாவை பிரதட்சணம் செய்யும் போது வாய்மூடி கை கூப்பியபடி அவருடைய தியானத்தை கலைக்காம அமைதியா வலம் வரணும். அவருடைய தியானம் கலைந்தால் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ததற்கான பலன் கிடைக்காது அப்படின்னு இன்றும் நம்பப்படுது.